الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم وبارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم في العالمين إنك حميد مجيد صلى الله عليه وآله وأزواجه وذرياته وأصحابه وأهل بيته أجمعين وأوصيكم عباد الله وإياي أولا بتقوى الله فإن التقوى فاتقوا الله سرا وعلانية أما بعد فقد قال الله تبارك وتعالى في كلامه الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وننزل من القرآن ما هو شفاء ورحمة للمؤمنين ولا يزيد الظالمين إلا خسارا صدق الله العظيم அளவற்ற அல்லாஹ் நிகரற்ற அன்பான ஏகநாயகன் அல்லாஹ் ஒருவனுக்கே புகழ் அனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அந்த அல்லாஹ்வின் இலகிய பெயரை கூறி அல்லாஹ் பிரசன்னத்தை ஆரம்பம் செய்கிறேன். ஸலாத்தும் ஸலாமும் மௌலவியான கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்னாரின் சுவடுகளை அனுபவம் பெற்றாத தமது வாழ்விலே பின்பற்றி வெற்றிகளை கண்டார் மீது சஹாபாக்கள் தாபிஊன்கள் தபாத்தாபீன்கள் முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் யாவரும் மீது அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. எல்லோரும் நாளை உலகம் நடந்ததற்கு பின்னால் மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சுவர்க்கம் கூலியாக கிடைக்கட்டுமாக துஆ செய்கிறேன். ஆமீன். அல்லாஹ் கபூல் செய்வானாக. அல்லாஹ்வுடைய கடமையை நிறைவேற்றுவதற்கான அல்லாஹ் விரும்பக்கூடிய இடமாகி அல்லாஹ்வுடைய அருளும் அமைதியும் கிடைக்கின்ற இடம், அருள்கள் சூழ்ந்த இடத்திலே நேரகாலத்து வந்திருக்கின்ற அன்பர்களே, நண்பர்களே, வயோதிபர்களே, வாலிபர்களே, சிவார்களே, அல்லாஹ் இல்லா சந்தர்ப்பங்களிலும் பயந்து கொள்ளுமாறு அல்லைக்கு உள்ளே இருக்கின்ற போதும் வெளியே இருக்கின்ற போதும், உள்ளூரிலே இருக்கின்ற போதும் வெளியூரில் இருக்கின்ற போதும், தனிமையில் இருக்கின்ற போதும் கூட்டாக இருக்கின்ற போதும், இரவிலும் பகலிலும் ரகசியமாகவும் பரகசியமாகவும், அறிமுகமானவருக்கு மத்தியிலும் அறிமுகம் இல்லாததற்கு மத்தியிலும், செழிப்பாக இருக்கின்ற போதும் கவலையான சோதனையில் இருக்கின்ற போதும், எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் எங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற சிந்தனையோடு ஒவ்வொரு நாளும் என்னுடைய வாழ்க்கையை நகர்த்துமாறு இந்த உபன்யாசத்தை செய்வதையே நான் முதலாவது எனக்கும் அப்பா உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். எனவே எல்லா சந்தர்ப்பம் அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்து நிறைய மறுமை நாளை அல்லாஹ் முத்தகீன்களுடைய பட்டியலை எங்களை கேட்டு மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸில் கூலியாக எங்களுக்கு தந்து அல்லாஹ் அருள் புரிவானாக. அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பேரன்புமிக்க சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்கு பல கட்டளைகளை தந்திருக்கிறான். எதற்காக? நான் நீங்கள் தூயவர்களாக, நல்லவர்களாக, சீதேவிகளாக அல்லாஹ்வை வந்தடைய வேண்டும், நாளைய மறுமை நாளை நாம் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் பல கட்டளைகளை எங்களுக்கு தருகிறான். அதே ஒன்றுதான் புனித ரமலான் மாதம் எங்களுக்கு அல்லாஹ் தருகின்ற ஒரு சந்தர்ப்பம். அது ஒரு தௌபாவுடைய மாதம், அது ஒரு சதக்காவுடைய மாதம், ஏழை எளியவர்களை கவனிக்கின்ற மாதம், அதிகமாக
நானும் நீங்களும் ரமலான் மாதம் அருளப்பட்ட குர்ஆன் எங்களுடைய வேதம். இந்த வேதத்தோடு எப்படி நாங்கள் தொடர்பை ஏற்படுத்தியிருக்கிறோம்? அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பரிசுத்த அல்குர்ஆனை ரமலான் மாதம் மாத்திரம் ஓதக்கூடிய மக்களான நானும் நீங்கள் இருக்கக்கூடாது. குர்ஆனை ஒவ்வொரு நாள் ஓதக்கூடிய மக்களா, சொல்லுக்கு போகிற போது குர்ஆன், வருகின்ற போது குர்ஆன், மஸ்ஜிதிலே குர்ஆன், வெள்ளிக்கிழமை வந்து விட்டால் குர்ஆன். அன்பானவர்களுடைய வாழ்க்கையில குர்ஆன் இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஒரு ஜுஸுவுக்கும் மேலாக நாங்கள் ஓத வேண்டும். எங்களுடைய பிள்ளைகள் ஓத வேண்டும். எங்களுக்கு தனி மொபைல் இருக்கிறது, எங்களுக்கு தனிய லைக் இருக்கிறது, தனியோ வாகனம் இருக்கிறது, எங்களுக்கு ஒரு தனிய குர்ஆன் இருக்கிறதா? கனிமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தந்தை ஓதுகின்ற குர்ஆனை தான் தாய் ஓதுகிறார், தாய் ஓதுகின்ற குர்ஆனை தான் மகன் ஓதுகிறார், மகன் ஓதுகின்ற குர்ஆனை தான் மகள் சகோதரி ஓதுகிறார். வீட்டில் ஒரு குர்ஆன் தான் எல்லோரும் சேர்ந்து மாறி மாறி ஓதுகிறோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை சுருக்கமான ஒரு நேரத்துக்குள் அதை விரிவாக பார்க்க முடியாது. என்றாலும் சிந்தனைக்கு விருந்தான சில விடயங்களை மாத்திரம் கொண்டு வருகிறேன். வரலாற்றிலே நிறைய சம்பவங்கள் இருந்தாலும் அவைகளை நினைவுபடுத்த இந்த மின்பரு மேலே இடம் போதாது, நேரம் போதாது. அதனால் சுருக்கமாக குர்ஆனுக்கு செய்யக்கூடிய சில கடமைகளை நான் நினைவுபடுத்துகிறேன். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த கடமைக்கு செல்வதற்கு முன்னதாக சுருக்கமாக குர்ஆனை நாம் நீங்கள் விளங்கிவிட்டு அந்த கடமைகளுக்கு செல்வோம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரமலான் மாதம் அருளப்பட்ட அந்த குர்ஆன், இந்த எங்களுடைய வேதம், எங்களை தொழிலுக்கு வழிகாட்டக்கூடிய குர்ஆன், வியாபாரத்துக்கு வழிகாட்டக்கூடிய குர்ஆன், மனிதனை சீரடியாக வாழ வழிகாட்டும் குர்ஆன். இந்த குர்ஆனுடைய சம்பந்தப்பட்ட எல்லா விடயங்களையும் அல்லாஹ் ஹைரானதாக நலவானதாக வைத்திருக்கிறார். குர்ஆனை கொண்டு வந்த வானவர் அவர் இப்ராஹீம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் என்பவர்கள் வானவர்களின் தலைவராக ஆனார்கள். குர்ஆனை சுமந்து கொண்ட எங்கள் தலைவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்பவர்கள் நபிமார்களின் தலைவராக ஆனார்கள். குர்ஆன் எந்த மாதத்திலே அருளப்பட்டதோ அந்த மாதங்களிலே சிறந்த மாதமாக அல்லாஹ் தந்தார். ரமலான் மாதம் குர்ஆன் அருளப்பட்ட மாதங்களிலே சிறந்த மாதம். شهر رمضان الذي أنزل فيه القرآن هدى للناس وبينات من الهدى والفرقان. ரமலான் மாதம் எத்தகைய மாதம் என்றால் அது உங்களுடைய குர்ஆன் ஆகிய உங்களுடைய வேதம் வழங்கப்பட்ட மாதம். அந்த வேதம் நன்மை தீமையை பிரித்தறியக்கூடிய வேதம். குர்ஆன் எங்களுடைய வேதமாக நாம் வைத்துக் கொண்டார்கள். குர்ஆன் எங்களுக்குரிய இமாமாக நாம் வைத்துக் கொண்டாலும், குர்ஆன் எங்களுக்குரிய சொந்தமான ஏடாக வைத்துக் கொண்டாலும், குர்ஆன் இருக்குது ஒரு உலக சமூகத்துக்கு நேர்வழிக்கு வாய்க்கப்பட்டது குர்ஆன். அல்லாஹ் குர்ஆனை பற்றி பேசுகிறது. ஹுதல் ஆலமீன், ஹுதல் லின்னாஸ், மனித சமுதாயத்துக்கு, இந்த உலகத்திலே வாழக்கூடிய மக்களுக்கு நேர்வழி காட்ட வந்த குர்ஆன். துரவிசுவாசமாக நானும் நீங்களும் குர்ஆனை ஓதுகிறோம், ஆனால் மாறாமல் இருக்கிறோம். நாம் அல்லாதவர்கள் குர்ஆனை ஓதுகிறார்கள், மாறுகிறார்கள். உடனே எங்களை விட ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து சர்வத்தை அவருடைய பெயர்களை பதிய வைத்துவிட்டு மௌத்தாக்குகிறார்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் குர்ஆனோடு வாழ்ந்து குர்ஆனோடு மரணித்து நாளைய கியாமத்துடைய நாளையிலே குர்ஆனை கொண்டு ஒளிபரக்கூடிய மக்களாக அல்லாஹ் கபூல் செய்து கொள்வார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எந்த மாதத்தில் குர்ஆன் இறங்கிட்டோ அது மாதங்களில் சிறந்த மாதம். எந்த இரவில் அல்லாஹ் குர்ஆனை இறக்கினாரோ லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், ஷஹருடைய மாதம் ஷஹர், குர்ஆன் இறக்கப்பட்ட அந்த கத்ர், அதனுடைய இரவு இருக்குதே, அது 1000 மாதங்களை விட சிறந்த இரவாக இருக்கிறது. 83 வருடங்களை விட சிறந்த ஒரு இரவு அது குர்ஆன் அருளப்பட்ட இரவு, நம்முடைய வேதம் அருளப்பட்ட இரவு. என்னையும் உங்களையும் எல்லா துறைகளையும் வழிகாட்டக்கூடிய குர்ஆன் இறக்கப்பட்ட இரவாக இருக்கிறது. எனவே குர்ஆனுக்கு சம்பந்தப்படக்கூடிய எல்லாவற்றையும் அல்லாஹ் ஹைரானதாக நலவானதாக வைத்திருக்கிறார். குர்ஆனை சுமந்திருந்த உம்மத் நானும் நீங்களும் காலத்துக்கு கால நபிமார்களை அனுப்பி அவர்கள் தூக்குகளை வேதங்களை கொடுத்து அனுப்பினார். இறுதியாக வந்த இந்த உம்மத்துக்கு அல்லாஹ் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை கொடுத்து இந்த உம்மத்துக்கு அனுப்பினார். எனவே உம்மத்துகளில் சிறந்த உம்மத் ஆயுள் குறைவாக இருந்தால் அந்த குறைந்த ஆயுளே நீடிய ஒரு அமலுக்கு
அலிமே முடிவில்லாத ஆக்ராவுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரும் கூலிக்கு சொந்தக்காரத்தான் நானும் நீங்களுமா இருக்கிறோம். ஒரு நாளைக்கு 5 நேரங்கள் தான் சொல்றோம். அன்பானவர்களே, வருடத்திலே 1 மாதம் தான் நோம்பு நோக்கிறோம். நோக்கக்கூடிய நோம்பை எடுத்து பாருங்க, சொல்லக்கூடிய தொகை எடுத்து பாருங்க. குறைவாக தான் நாங்கள் அவசியம், நிறைவான கூலியெல்லாம் சொல்லலாம். தொழுகை எடுத்து பாருங்க, ஒரு நாளைக்கு 5 நேரங்கள் நம்ம சொல்றோம். தெரியுமா போய் நல்ல ஒரு நேர தொழுகை பரவான அந்த தொழுகைக்கு 10 நிமிடங்கள் ஒதுக்கப்பட்டார். 50 நிமிடங்கள் தொழுகை ஒரு மனுஷியாக வைத்துக்கொள்வோம். அப்படி என்றால் 24 மனுஷியானத்தில் ஒரு நாளைக்கு ஒரு மனுஷியாக அல்லாஹ்வுக்காக சொல்கிறோம். அப்படி என்றால் 24 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள்ல ஒரே ஒரு வருடம் சொல்கிறான். 48 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள்ல 2 வருடம் சொல்கிறான். 96 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுள்ல வெறுமையை 4 வருடங்கள் சொல்கிறான். அன்பான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலான் மாதம் பிடிக்கின்ற நோம்பை எடுத்துப்பார். 12 மாதத்திலே 1 மாதம் நோம்பு வருகிறோம். அப்படி என்றால் 12 வருடங்கள் வாழக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய ஆயுளை 1 வருடம் நோம்பு இருக்கிறார். 24 என்றால் 2 வருடம் நோம்பு இருக்கிறார். 48 நாள் 96 வருடம் வரைக்கும் நாங்கள் வாழ்ந்து விட்டால் அது வருஷம் அல்லாஹ் கொடுக்கின்ற அது வரக்கத்தால் ஒரு ஆயுள். அந்த ஆயுள் வரை நாம் அடைந்து கொண்டால் 96 வருடங்களுக்கு நாம் சொல்வது வெறுமனே 4 வருடங்கள் தான். அல்லாஹ்வுக்கு சுஜூத் செய்தது 4 வருடங்கள் தான். பசிக்கிறது பட்டினிருந்த ஏழைகளுடைய அந்த கஷ்டத்தையும் துன்பத்தையும் உணர்ந்தது வெறுமனே 8 வருடங்கள் தான். ஆனால் அல்லாஹ் வருடம் முழுக்க நோம்பு நோற்றக்கூடிய, வருடம் முழுக்க தொழுத கூடியவர் கனியமான அல்லாஹ் நல்லடியார்கள். அப்படியான ஒரு சிறந்த உம்மத்தாக நாம் இருக்கிறோம். எனவே அந்த குர்ஆனை சுமந்து கொண்ட உம்மத்தின் அடிப்படையில் எங்களுக்கு பல கடமைகள் எல்லாம் வந்திருக்கிறார். குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமைகள் ஏராளம். சுருக்கமான 5 கடமைகளை சொல்லுவது நேரம் போதாமல். முதலாவது கடமை குர்ஆனை ஓதுதல். இரண்டாவது குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை குர்ஆனை ஹிஃப்ல் செய்வது. மூன்றாவது குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை குர்ஆனுடைய கருத்துக்களை விளங்குவது. நாலாவது குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை அன்பானவர்கள் குர்ஆனுடைய அந்த ஓதல் எங்கெல்லாம் ஓதப்படுதோ அங்கெல்லாம் காதை கொடுத்து கேட்பது. ஐந்தாவது ஓதுகின்ற குர்ஆன், ஹிஃப்ல் செய்கின்ற குர்ஆன், கருத்தை வழங்கியிருக்கின்ற குர்ஆன், ஓதுகின்ற போது காதை கொடுக்கின்ற குர்ஆன், இந்த குர்ஆனை மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பது, கற்றுக் கொடுப்பது. இந்த 4 கடமைகளை சுருக்கமாக அவர்களோடு பேசலாம். நேரம் போதாமையினால் ஒவ்வொரு தலைப்பிற்கும் பல மனுஷியானது தேவைப்படுகிறது என்றால் சுருக்கமான சில விடயங்களை சொல்லிவிட்டு முக்கியமான விடயங்களை ரமலானுக்குள் நுழைவதற்கு முன்னதாக குர்ஆனோடு நடந்து கொள்ளக்கூடிய முறையை நாம் பார்ப்போம். ரமலான் மாதம் வருவதற்கு முன்னதாக குர்ஆனோடு எப்படி தொடர்பை இருக்க வேண்டும் என்ற விடயத்தை நான் நீங்கள் தெரிந்து கொள்வோம். இன்று பாடசாலை புத்தகங்களை கொடுக்கின்ற மரியாதையை விட குர்ஆனுக்கு கொடுக்கின்ற மரியாதை குறைந்திருக்கிறது. பாடசாலை புத்தகத்தை பாருங்கள், அழகான முறைகளை அதுக்கு அட்டைகள் போட்டு பொழுதுங்கள் போட்டு அழகான முறையை பேர்கள் எழுதி இது இன்னமானுடைய புத்தகம், இது இன்னமானுடைய புத்தகம், இது மூத்த நானாவுடைய புத்தகம். அன்பானவர்களை அப்படி அழகாக இருக்கிறது. குர்ஆன் இங்கேயோ ஒரு முறை இருக்கிறது, தூசிப்பட்டிருக்கிறது. யாராவது மூத்தாக வேண்டும் சொல்வார்கள், ஏதாவது ஒரு பக்தர் வர வேண்டும் சொல்வார்கள், ரமலான் மாதம் வர வேண்டும் குர்ஆனை துறப்பது. அன்பானவர்களே அப்படி குர்ஆன் ஒரு நெருங்கிய தொடர்பை அமைக்கிறது. இஸ்லாமிய இயக்கம் ஒரு அந்நிய குர்ஆனை சொல்கிறார். வல்லாஹி இன்ன லஹு லகாவ வ இன்ன அலைஹி லகலாவ வ இன்னஹு யஉலு வ லா யுகலா அலைஹி. நிச்சயமாக குர்ஆன் எவ்வளவு கவர்ச்சியாக இருக்கிறது, எவ்வளவு இனிமையாக இருக்கிறது. ஆயத்திற்கு ஆயத்து இனிமை, சூறாக்கு சூறா இனிமை, கவர்ச்சி. இந்த குர்ஆன் உயர்ந்து கொண்டுதானே போவது, தாழ்ந்தது கிடையாது என்பதாக இஸ்லாம் அல்லாத ஒரு சகோதரர் குர்ஆனை பற்றி சொல்கிறார். கல்வி குர்ஆனை பற்றி சொல்கிறார். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனவே குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமைகளில் முதலாவது கடமை குர்ஆனை நாம் ஓதுவது. குர்ஆனை ஓதுவது என்பது ஒரு செய்தியை வாசிப்பதை போல, ஒரு பாட்டை படிப்பதை போல, ஒரு கவிதையை வாசிப்பதை போல குர்ஆனை ஓதுவதற்கு முறை இருக்கிறது.
உலமாக்களை அணுகி, கல்வியான உலமாக்களை அணுகி அவைகளை கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். கல்வியான அமைப்புகளை அணுகி அவைகளை கேட்டு அறிந்து கொள்ளுங்கள். அன்பானவர்கள், அன்று ஓதிய சூரா ஃபாத்திஹா இன்னும் நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோம். அன்று ஓதிய அத்தஹியா இன்னும் அந்த அத்தஹியாத்து தான் சொல்கிறோம். அன்று ஓதிய அவுராத் இந்த அவுராதுகளோடு தான் சொல்கிறோம். சூரா ஃபாத்திஹாவை அவருக்கு முன்னால் உட்கார்ந்து ஓதி திருத்திருக்கிறோமா? உங்களுடைய ரஜாவத்தை திருத்திருக்கிறோமா? அத்தஹியாத்தை திருத்திருக்கிறோமா? கண்ணியமானவர்களே, நம்முடைய பிசினஸ் தேவைப்பட்டிருக்கிறோம். நம்முடைய குடும்பங்களை முன்னெடுத்துக் கொடுக்கிறோம். எந்த இடத்துல ரத்தானவோ அந்த இடத்தை கண்டுபிடித்து அதற்குரிய கொள்கைகளை தேடி அடுத்தவரிடம் முன்னேறுகிறோம். ஆனால் நாங்கள் அன்று ஓதிய தான் இன்னும் ஓதுகிறோம். அன்று ஓதிய அத்தகையாக்கா என்ன தொகையிலே ஓதுகிறோம். அதை சீர்திருத்திருக்கிறோமா? அதில் என்னென்ன பிழைகள் விடப்பட்டிருக்கிறது? என்னுடைய பதிவை சரிதானா? என்னுடைய உச்சரிப்பு சரிதானா? நாங்கள் வெளியாகக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்களும் சரியான இடத்திலே இருந்தால் சரியான முறையிலே சரியான இடத்திலே வெளியாகுகிறதா? ஒவ்வொரு சிந்தியும் உலமாக்கள் உட்பட சொல்கிறேன். அண்மையிலே முக்கியமான ஒரு ஃபங்க்ஷன், அந்த இடத்துக்கு போனா நிறைய உலமாக்கள், நிறைய ஒப்பதாக்கள், குர்ஆனை சுமந்தவர்கள், 10 வருட மார்க்கத்தை படித்தவர்கள், அதற்கு நீளமாக மார்க்கத்தை கட்ட பெரும் பெரும் தீர்ப்பு கொடுக்கக்கூடிய முக்திகளுக்காக இருக்கிறது. அப்படியான ஒரு கருத்தரங்கிலே எல்லோரும் தங்களுடைய குர்ஆனை திருத்துகின்ற ஒரு வழியை ஆறுகளுக்கு முன்னால் ஓடி காட்டினார். அந்த சந்தர்ப்பத்திலே நெருக்கமான ஒரு நண்பர் ஒரு ஆணை முன்னெடுத்து சொன்னார், என்னுடைய சூரா ஃபாத்திஹாவை புரியிருக்கிறது, இதையும் நான் இப்போதான் திருத்திக் கொண்டிருந்தார். உலமாக்கள் ஒரு திறமையாளர்கள், அவர்களே குர்ஆனை இன்னும் திருத்தப்பட ஓதுகிறார்கள், இன்னும் முயற்சிக்கிறார்கள், படிக்கிறார்கள் என்றால் கண்ணியமானவர்களே, சாதாரணமாக இருக்கின்ற நாம் நீங்களும் பொதுமக்களாக இருக்கின்ற ஒவ்வொருவரும் இந்த குர்ஆனை படிக்க நாங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். எனவே குர்ஆன் ஓதுகின்ற முறை அந்த தன்மையின் முறை. குர்ஆனை நினைத்துவார் ஓத முடியாது. அழகாக நிறுத்தி நிறுத்தி ஓதுகிறார். ஒளியாக்க வேண்டிய எழுத்துக்களை ஒளியாக்கி ஓத வேண்டும், மறைக்க வேண்டிய எழுத்துக்களை மறைத்து ஓத வேண்டும். இதுதான் செய்ய வேண்டிய சேர்த்து ஓத வேண்டிய அந்த எழுத்துக்களை இடங்களை சேர்த்து ஓத வேண்டும். விராமமாக ஓத வேண்டிய இடங்களை விராமமாக ஓத வேண்டும். நிறுத்த வேண்டிய இடங்களை நிறுத்தி ஓத வேண்டும். நிப்பாற்ற வேண்டிய இடங்களை நிப்பாற்றி ஓத வேண்டும். அதாவுடைய ஆயத்துகள் வருகிற போதெல்லாம் இடத்திலே பாதுகாப்பு தர வேண்டும். ரஹ்மத்துடைய ஆயத்து வருகிற போது அல்லாஹ் இந்த அருளே என்னையும் நுழைய வைத்துக் கொள்வாயாக என்று துஆக்களோடு தான் குர்ஆனை ஓத வேண்டும். அன்பானவர்களே, இப்படியான விடயம் இருக்கிறதா என்று நீங்கள் யோசிக்கலாம். அன்பான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்னும் என்னுடைய வீட்டுக்கு குர்ஆன் ஓதக்கூடியவர்கள் உலமாக்கள் தானா? இன்னும் ஊரிலே உள்ள ஆலித்தான் எங்களை வீட்டுக்கு குர்ஆன் ஓத வர வேண்டும் என்பார்களே, ஏன் எங்களுக்கு ஓத முடியாது? ஏன் எங்களுடைய தந்தைக்கு குர்ஆனை ஓதி ஹதியா செய்ய முடியாது? ஏன் எங்களுடைய தாய்க்கு குர்ஆனை ஓதி ஹதியா செய்ய முடியாது? ஏன் என்னுடைய முன்னோர்கள் செய்த சேவைக்காக அவர்களுக்கு நன்றி செலுத்துவோமா குர்ஆனை ஓதி அனுப்ப முடியாது? ஒவ்வொரு பிள்ளைகளும் பேசியிருக்கிறது. குர்ஆனை கற்பதற்கு வயதில் கிடையாது. வெளிநாடுகளுக்கு போய் பாருங்கள், அரபு நாடுகளுக்கு போய் பாருங்கள், 50, 60, 65 வயது மதிக்கத்தக்க வயோதிபர்கள் குர்ஆனை படிக்கிறார்கள். இளமை பருவத்திலே விளையாட்டோடும் அதாவது வீணாக நேரத்தை கழித்துவிட்டு இப்போது கைதிடப்பட்டு தௌபா செய்து குர்ஆனை படிக்கின்ற எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய பாதையிலே குர்ஆனை படிக்கின்ற எத்தனையோ பேரை பார்த்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதுக்குள்ளே காலை மாலை நேரங்களை ஒதுக்கி அதற்கு முன்னால் துந்தி குர்ஆனை படிக்கின்ற உட்கார்ந்து குர்ஆனை படிக்கின்ற எத்தனையோ வயதிகளை பார்த்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்னும் நாங்கள் குர்ஆனை ஓதுகின்ற முறையை படிக்காமல் இருந்தால் கை செய்யும். எனவே குர்ஆனை ஓதுகின்ற முறையை முதலாவது வச்சுப்போம். குர்ஆன் ஓதுவதற்கான முறை இருக்கிற அந்த முறைப்படாமல் குர்ஆனை கண்ணியமானவர்களே, எந்த இடத்திலே சூரா ஃபாத்திஹா ஓதப்படுகிறதோ அங்கு ஷிஃபா, நோய்கள் கிடைக்கும், அங்கே நோய்கள் ஏற்படாது. அம்மாவர்கள் எந்த இடத்திலே சூரத்துல் பக்ரா ஓதப்படுகிறதோ அங்கு ஷைத்தான் இருக்க மாட்டான், விரண்டோடுகிறான். பக்கத்திலே உள்ள வீட்டில் கூட குர்ஆன் ஓதுகின்ற அந்த வீட்டினால் பாதுகாப்பு கிடைக்கிறது. எந்த இடத்திலே சூரா வாக்கியா ஓதப்படுகிறதோ அங்கு வறுமை இருக்காது, அங்கு நொச்சி இருக்காது, அங்கு கடல் இருக்காது. அன்பானவர்கள், யக்கீனோடு ஓதுங்கள், நிச்சயமாக அல்லாஹ் கடல்களை முகவரி இல்லாமல் பிடித்து விடுவான். வியாபாரத்துக்கு போகின்ற போது சூரா வாக்கியாவை ஓதுங்கள், அல்லாஹ் உங்களோட தொழில வரங்க செய்வார். வறுமையை அல்லாஹ் உங்களுக்கு ஏற்படுத்த மாட்டான். இன்னொரு அல்லாஹ் கையேந்தபடி உங்களை செய்ய மாட்டான்.
அன்பானவர்களே, யாசினி ஓதுங்கள், உங்களுடைய தேவைகள் எல்லாம் அல்லா நிறைவேற்றி தருவாங்க. சூரா கஹ்ஃபை ஓதுங்கள். இந்த உலகத்திலே என்னென்ன அட்டகாசம் யாரெல்லாம் செய்து கொண்டிருந்தார்களோ எந்த அட்டகாசம் உங்களுக்கு பழிக்காதவர்களே. எனவே குர்ஆனை யார் ஒரு மனிதன் நலமான திருத்தமாக ஓதுகிறார்களோ சஹீஹ் முறைப்படி 6666 ஆயத்துகள், 114 சூறாக்கள், மக்கியா மதனியாவுடைய வசனங்கள் முழுமையாக குர்ஆனை ஓதுகிறார்கள் என்றால் ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு ஆயத்துக்களுக்கும் என்னென்ன சிறப்புகள் கொடுப்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதப்பட்டிருக்கிறார்களோ எல்லா சிறப்புக்குரிய மனிதராக அந்த மனிதர் மாறி இருக்கிறார். குர்ஆனை சிறப்பட ஓத வேண்டும், சஹீஹ் முறையோடு ஓத வேண்டும். அப்போது 6666 ஆயத்துக்குரிய பலன்களை நாம் அடைந்து கொள்வோம். வெறுமனே நேரம் கிடைக்கின்ற போது கலைத்து போனை நோண்டி குர்ஆன் ஓதுவது, உது இல்லாமல் குர்ஆனை ஓத முடியும். ஆனால் உதுவோடு குர்ஆனை ஓத வேண்டும். அப்போதுதான் குர்ஆன் மாற்றத்தை ஏற்படும். மலக்குமாருடைய சோபத்தோடு குர்ஆனை கொடுங்கள். கண்ணியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் குர்ஆனோட தொடர்பில் இருங்கள். இறுதியாக எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு போன ஆன்லைன், இறுதியாக நாங்கள் பேஸ்புக்ல இருந்த ஆன்லைன் மிக நெருக்கம். ஆனால் குர்ஆனோடு இருந்த ஆன்லைன் தொடர்பு மிக தூரம். சிலருடைய வபாத்துகளுடைய செய்தியை கேட்டால் மௌத்தாக இருக்கிறார் 12 மணிக்கு 11:55 போனில் இருந்திருக்கிறார். 5 நிமிடங்களுக்கு முன்னதாக போனில் இருக்கிறார். அவருடைய ரூஹ் போகிறது. நல்ல விடயங்களை கழித்திருக்கலாம். குர்ஆனோடு அல்லாஹ்வுடைய கலாமோடு அல்லாஹ்வோடு பேசிக் கொண்டிருக்கின்ற நிலையில் ரூஹ் போனால் அன்பானவர்களே, அதை விட வேறு என்ன சிறப்பு இருக்க முடியும்? எனவே குர்ஆனை நல்ல முறையில் ஓதுவோம். நிச்சயமாக கூடிய நிலவுகள் அல்லாஹ் தருவார். கண்ணியமானவர்களே, அடுத்ததாக குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை குர்ஆனை விட்டு செய்ய வேண்டும். குர்ஆனை எழுதி விட்டுகின்றோம், தொங்க விடுகின்றோம். அதற்காக மட்டுமல்ல, குர்ஆன் உள்ளத்திலே இந்த குர்ஆனை முடியமான சின்ன சின்ன சூறாக்களை நாங்கள் மரணம் செய்ய வேண்டும். முஸ்லிம்கள் ஒரு சம்பவம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால் ஒரு நபித்தோழர் வருகிறார். நாயகமே எனக்கு திருமணம் முடித்து தாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மகர் கொடுப்பதற்கு ஏதாவது இருக்கிறதா கேட்டார். ஒன்றுமே இல்லை நாயகம் கேட்டார். இரும்பாலான மோதிரம் அவர் செய்து கொண்டு வா, அதை பெண்ணுக்கு கொடுத்து உனக்கு ஹலால் மனைவியாக திருமணம் முடித்து தருகிறார். அவர் அங்கு நீங்க போகிறார், வருகிறார். நாயகமே இரும்பாலான மோதிரம் கூட கிடைக்கவில்லை என்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்டார்கள், குர்ஆனிலே ஏதாவது உங்களுக்கு இருக்கிறதா? ஆம் நாயகமே, குர்ஆன் உள்ளத்தில் இருக்கிறது. சில சூறாக்களை பாடமாக்குங்கள். அப்படி என்றால் அந்த சூறாக்களை நீங்கள் திருமணம் முடிக்கக்கூடிய அந்த பெண்ணுக்கு கற்றுக் கொடுத்து மகராக கொடுத்து அந்த பெண்ணை கரம் பிடித்துக் கொள்ளும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆனை செல்வமாக மகராக கொடுத்து திருமணம் முடித்து கண்ணியமான மாளிகைகள், தோட்ட துறவுகள் மாத்திரம் செல்வம் அல்ல, பணங்கள் மாத்திரம் செல்வம் அல்ல. குர்ஆனை சுமந்திருக்கின்ற உலமாக்கள், மார்க்கத்தை, ஃபிக்ஹை, ஹதீஸை, மார்க்கத்தினுடைய சட்ட திட்டங்களை சுமந்திருக்கின்ற உலமாக்கள், மார்க்க தீர்ப்புகளை சுமந்திருக்கின்ற முக்திகள், மார்க்க வேதைகள் என்பவர்களே, இவர்களும் செல்வந்தர்கள் என்பதை நானும் நீங்களும் மறந்துவிடக் கூடாது. இது அழியாத செல்வம், மறுமையில் கை கொடுக்கின்ற செல்வம். சுவர்க்கம் நுழைவதற்கு முன்னால் உங்களுக்கு விருப்பமானவர்களை இணைத்துக் கொண்டு சுவர்க்கத்திலே நுழையுங்கள் என்று அந்த நற்சான்றிதழை கொடுக்கின்ற குர்ஆன் மார்க்கம். அன்பானவர்கள், அப்படிப்பட்ட ஒரு பதவிதான் இந்த குர்ஆன். அன்பானவர்கள், எனவே குர்ஆன் அதனுடைய சூறாக்களை எப்படி செய்து நான் உள்ளத்தில் வைத்துக் கொள்ள ஸல்லல்லாஹு அலைஹி சொல்வார்கள், யாருடைய உள்ளத்திலே குர்ஆனில் கொஞ்சம் மீதும் இல்லையோ அவருடைய உள்ள பாலடைந்த வீட்டுக்கு சமனாக. எனவே குர்ஆனை எப்படி செய்கின்ற பணக்கத்தை நாம் உருவாக்கிக் கொள்வோம். அடுத்ததாக குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை கருத்துக்களை விளங்க வேண்டும். அன்றிலிருந்து வரைக்கும் குர்ஆன் ஓதுகிறோம். காதை தெரியாத மொழியாகத்தான் குர்ஆனை நாம் மொழியில் ஓதுகிறோம். ஏனைய மதங்களை போல அன்பானவர்களே குர்ஆனை அப்படி ஓத முடியாது. கருத்து விளங்க வேண்டும். 20-30 வருடங்களாக சூரா ஃபாத்திஹா ஓதுகிறோம். 7 ஆயத்துக்கள். சூரா ஃபாத்திஹாவுடைய கருத்து யாருக்கு தெரியும்? ஒரு நாளைக்கு பரவலான 5 நேர தொழுகைகளிலே 17 ரக்காத்துக்கள், 17 ரக்காத்துக்களிலும் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதுவது கட்டாயம் வாஜிப். அந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறோம், கருத்து தெரியாம ஓதுகிறோம். அன்பானவர்கள், கருத்தை படிப்போம். ஒரு ஆலிம் அழுகின்ற போது நாங்களும் சேர்ந்து குர்ஆன் ஓதுகின்ற போது அழுகிறோம்.
அது உண்மையிலே ஒரு கவலையான ஒரு அழுகை அல்ல. அதில் தருகிறார் அவருடைய தலைமைக்கு துணையாக நாங்கள் பங்கெடுத்து தருகிறோம். அழுகையின் ஒரு பகுதி தான் அது. பரிதாபத்திற்காக இன்னொரு சேர்ந்து அழுவது அழுகையில் ஒரு பகுதி, அது ஒரு பெரிய பாடம். எனவே அன்பானவர்களே, எதை போகிறேன் என்றால், ஒருவர் அழுகிறார் என்பதற்காக நாம் அழுவதல்ல. நாம் குர்ஆனை ஓதுகின்ற போது அந்த குர்ஆன் எங்களிடத்திலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். தொழுகைக்கு வந்து விட்டோமா, தக்பீர் கட்டுகிறோம், சூரத்துல் ஃபாத்திஹா ஓத ஆரம்பிக்கிறோம். பெரிய ஒரு பகுதி. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன், உலகத்தாருடைய புகழ் அல்லாஹ். உலகத்திலே வாழக்கூடிய எல்லா ஜீவராசிகள் எல்லா புகழும் இறைவா உனக்கே சொந்தம் என்று அல்லாஹ்வை புகழுகின்ற போது அல்லாஹ் நேரடியாக எங்களோடு உரையாடுகிறான். ஹமிதனி அபுதி, என்னுடைய அடியான் என்னை புகழ்ந்து விட்டான். அல்லாஹ் எங்களோடு நேரடியாக பேசுகிறான். அர் ரஹ்மானிர் ரஹீம், அளவற்ற அல்லாஹ் நிகரற்ற அன்பாளன். அஸ்னா அலைய அபுதி, என்னுடைய அடியான் என்னை குறிப்பாக ஆக்கி புகழ்ந்து விட்டான். மாலிகி யௌமித்தீன், மறுமை நாளின் அதிபதி நீதான் என்று சொல்கின்ற போது இறைவன் சொல்லுகிறான் மஜ்ஜதனி அபுதி, என்னுடைய அடியான் என்னை கீர்த்தியாக்கி விட்டான். அன்பானவர்களே, இப்படி ஒவ்வொரு ஆயத்துக்கும் அல்லாஹ் எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறான். கருத்துக்களை விளங்கி ஓதுகிறோம். மூன்றாவது, கருத்துக்களை விளங்க வேண்டும். அப்போதுதான் குர்ஆன் மாற்றத்தை கொண்டு வரும். நான்காவது, குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமை. அன்பானவர்களே, குர்ஆன் எங்கெல்லாம் ஓதப்படுகிறதோ அங்கு காது கொடுத்து கேட்க வேண்டும். அல்லாஹ்வுடைய பேச்சுக்கு எங்கெல்லாம் இருக்கிறதோ, அல்லாஹ்வுடைய பேச்சு எங்கெல்லாம் கேட்கிறதோ அங்கு எங்களுடைய பேச்சு உயரக்கூடாது. குர்ஆனை ஓதக்கூடியவர்கள் எங்களுடைய குழந்தையாக இருக்கலாம், எங்களுடைய பேரப்பிள்ளையாக இருக்கலாம். ஆனா ஓதக்கூடியது குர்ஆன், அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வார்த்தை. எனவே அந்த இடத்திலே எங்களுடைய வார்த்தை உயரக்கூடாது. சில இடங்களில் கவலையான விஷயம், சில பெற்றார்கள் சொல்லக்கூடிய பெற்றார்கள் சம்பந்தமாக வரக்கூடிய கவலை சில பிள்ளைகள் சொல்லுவார்கள், வீட்டிலே குர்ஆன் ஓத முடியாது, அவர் என்னுடைய வாப்பா டிவியை திறந்தா அதனுடைய சத்தம் அதிகம், எனக்கு குர்ஆன் ஓத முடியாது. சில பெற்றார் சொல்வார்கள், என்னுடைய தாய் தகப்பன் எந்த நேரம் போனை பார்த்துக் கொண்டிருப்பார்கள், அந்த போன்ல வரக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருப்பார்கள், அதனுடைய சத்தம் எனக்கு குர்ஆன் ஓத முடியாது. இன்னும் சில பிள்ளைகள் சொல்லுவார்கள், மகரிபானால் இருட்டானால் என்னுடைய தாய் தகப்பனும் என்னை ஏற்றிக்கொண்டு ஊர் சுத்த போய்விடுவார்கள், உலாவி வர போய்விடுவார்கள், குர்ஆன் ஓத சந்தர்ப்பம் இல்லை என்று எத்தனையோ பிள்ளைகள் தன்னுடைய தாய் தகப்பனை குறை சொல்லுகின்ற பிள்ளைகளாக இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்பானவர்கள், அப்படியான பிள்ளைகளாக உங்களுடைய பிள்ளைகளை நீங்கள் ஆக்கி விடாதீர்கள். குழந்தைகள் நிச்சயமாக உங்களுடைய செல்வம், அந்த செல்வத்தை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள். நானும் நீங்களும் நிச்சயமாக அஸ்திவாரமானவர்கள். அவர்கள் கட்டிடத்தை போன்றவர்கள். அஸ்திவாரம் சீராக இருந்தால்தான் கட்டிடம் சீராக இருக்கும். இங்கே போடப்பட்டிருக்கின்ற பவுண்டேஷன் சீராக இருப்பதனால் தான் இந்த பலமாடி மஸ்ஜித் அழகாக இருக்கு. எனவே அஸ்திவாரமாக இருக்கின்ற நானும் நீங்களும் உண்மாதையாக இருப்போம். நிச்சயமாக கட்டிடமாக இருக்கின்ற எங்களுடைய குழந்தைகள் நல்லவர்களாக வருவார்கள். எனவே அன்பானவர்களே, குர்ஆனுக்கு செய்யக்கூடிய அந்த கடமை, குர்ஆன் எங்கெல்லாம் ஓதப்படுகிறதோ காது கொடுத்து கேட்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா போன்றவர்கள் குர்ஆன் ஓதுவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமைதியாக இருந்து கேட்பார்கள். ஒருமுறை இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நாயகமே, உங்களுக்கு தானே குர்ஆன் அருளப்பட்டது, நீங்கள் ஓத நாங்கள் கேட்க வேண்டும், நான் ஓத நீங்கள் கேட்க வேண்டுமா என்று கேட்டபோது ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், இல்லை, நீங்கள் ஓதுங்கள், நான் கேட்க வேண்டும் என்று. அதற்கு பின்னால் நான் குர்ஆனை ஓதினேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீண்ட நேரம் கேட்டார்கள். அப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முகத்தை நான் பார்த்தேன். அவருடைய கண்களால் கண்ணீர் கொட்டுவதை நான் பார்த்தேன். கண்ணீர் வடிவதல்ல, கண்ணீர் கொட்டுகிறது மலமல. குர்ஆனுடைய கவலை எத்தனையோ பொறி மாற்றி. எனவே அவ்வாறு அதே குர்ஆனைத்தான் நாம் நீங்கள் ஓதுகிறோம். எனவே அந்த குர்ஆன் எங்களுடைய மாற்றத்தை நிச்சயமாக எதிர்பார்க்கிறது. அந்த மாற்றம் இந்த ரமலானுக்கு முன்னதாகவே எனக்கும் உங்களுக்கும் கிடைக்க வேண்டும். அன்பானவர்களே, அடுத்ததாக குர்ஆனுக்கு செய்யக்கூடிய கடமைகளை ஓத கேட்பது ஐந்தாவது. கற்றிருக்கின்ற குர்ஆனை மற்றவர்களுக்கு நாங்கள் கற்றுக்கொள்வது, சொல்லிக் கொடுப்பது. அன்பானவர்களே, எங்களுடைய கடமை, பொறுப்பு. இஸ்லாம் அல்லாதவர்கள் குர்ஆனை நிறைய படிக்கிறார், நிறைய விளங்குகிறார்கள். ஜெர்மனிய நாட்டு ஒரு அறிஞர் டாக்டர் கேஸ்மர் குர்ஆனை பெற்றுக் கொள்கிறார். டாக்டர் கேஸ்மர் குர்ஆனை பெற்றுக் கொள்கிறார். எத்தனையோ நூல்களை பார்த்திருக்கிறேன். அந்த நூல்கள் எல்லாம் முதலாம் பிரதி, இரண்டாம் பிரதி, பிழை திருத்தங்களை பார்த்திருக்கிறேன்.
முதலாம் பிரதியிலே விடப்பட்ட தவறுகள் இரண்டாம் பிரதியிலும், இரண்டாம் பிரதியிலே விடப்பட்ட தவறுகளை மூன்றாம் பிரதியிலும் இப்படியே திருத்தி போவதை பார்த்திருக்கிறேன். ஆனால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தரப்பட்ட குர்ஆன் இறைவேதம் இதிலே எந்த மாற்றமும் கிடையாது, அப்படியான மகத்தான ஒரு நூல் என்பதால் டாக்டர் கேட்மல் உலகிற்கக்கூடிய முக்கியமான ஒரு அறிஞர் அவர் சொல்லுகிறார். டாக்டர் கீத்தமோர் குர்ஆனை பற்றி ஆராய்ச்சி பண்ணினார். அவர் சொன்னார், என்னுடைய ஆராய்ச்சியை நான் நெடுக எடுத்துட்டு போனேன், ஆனால் பெண்களுடைய வயிற்றிலே கரு வளர்ச்சறிவு சம்பந்தமான ஆராய்ச்சியில் எனக்கு முடிவு கிடைக்கவில்லை. ஒரு முஸ்லிம் சகோதரை சந்திக்கின்ற போது அவர் சொன்னார், குர்ஆனில் இதற்குரிய தீர்வு இருக்கிறது என்று சூரா முஃமினூனை படிக்கிறார், அவருடைய ஆய்வுக்கு முடிவு கிடைக்கிறது என்பார்கள். டாக்டர் கீத்தமூர் நாட்டு ஒரு அறிஞர். அன்பானவர்களே, அரபு மொழி தெரியாதவர், அரபு மொழியை படித்தார், அரபு மொழியிலே குர்ஆனை ஆராய்ந்தார். அதற்கு பின்னால் அந்த குர்ஆனிலே உள்ள தத்துவங்களை விளங்கி விஞ்ஞான ஒளியில் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய ஒரு நூலை எழுதி அதிலே இன்றைய விஞ்ஞானத்துக்கு குர்ஆன் எந்த அளவுக்கு போகிறது என்று விரிவான நூலையே சமூகத்துக்கு கொடுத்து விட்டு இந்த உலகத்தை விட்டு பிரிந்திருக்கிறார். எனவே அன்பானவர்களே, இந்த ஊரில் குர்ஆனுக்கு நிறைய கடமைகளை செய்கிறேன். மாஷாஅல்லாஹ், அதிகமாக குர்ஆன் ஓதக்கூடியவர்களுக்கு ஊக்குவிப்பு பரிசுகளை ரமலான் காலங்களே கொடுத்து வருகின்றீர்கள். இன்னும் இதற்கான முயற்சிகள் அதிகமாக செய்யப்பட வேண்டும். அதிகமாக குர்ஆன் ஓதுகின்ற வீடுகளாக இந்த வீடுகளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்பானவர்களே, குர்ஆன் மிகப்பெரிய ஒரு ஷிஃபா. அல்லாஹ் பரிசுத்த குர்ஆனிலே சொல்கிறான், வனுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபாஉ வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன் வலா யஸீதுல் ஸாலிமீன இல்லா கஃபாரா. நிச்சயமாக இந்த குர்ஆனை நாம் இறக்கி வைத்தோம். இது ஷிஃபா, இது ரஹ்மத், அருள் என்று சொல்றான். ஷிஃபா மிகப்பெரிய ஒரு நிவாரணம். குர்ஆன் ஓதக்கூடியவருக்கு மனநோய் இருக்காது. குர்ஆனை அதிகமாக நாம் ஓதுவோம். குர்ஆன் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை. அல்லாஹ் சொல்லுகிறான், குர்ஆனை போன்ற ஒன்றை இந்த உலகத்தில் யாராலும் கொண்டு வர முடியாது. அப்படியான ஒரு ஏழை ஆதாயங்களுக்கு தந்திருக்கிறான். நானும் நீங்களும் இதிலே கவனம் இல்லாமல் இருந்தால் நிச்சயமாக இன்னும் நாங்கள் அறிவியதாக இருக்கிறோம். எனவே அன்பானவர்களே, இந்த ரமலானுடைய காலம் நெருங்குகிறது. ரமலானுடைய அந்த காலத்துக்கு செல்வதற்கு முன்னதாக குர்ஆனுக்கு கண்ணியம் செலுத்துவோம், குர்ஆனை திறப்போம், குர்ஆனை படிப்போம், கருத்துக்களை விளங்குவோம். என்னுடைய குழந்தைகள் சிறியவர்களாக இருக்கட்டும், அவர்கள் குர்ஆன் ஓதினால் அதற்காக நேரத்தை ஒதுக்கி கேட்போம். மாணவர்களே, ஒவ்வொரு நாள் வீட்டிலே குர்ஆன் ஓதுவதற்கு நேரத்தை ஒதுக்குவோம். ஷைத்தானை விரட்ட வேண்டுமா, சூரா பக்ராவை ஓதுங்கள். வியாபாரத்திலே பரக்கத்து வேண்டுமா, துஷ்டாக கூடாது எண்ணுகின்றோமா, வேறு கலிகளை தேடாதீர்கள், குர்ஆனை ஓதுங்கள். குர்ஆனை ஓதி கடையை தொழுங்கள். ஒவ்வொரு நாளும் சூரா வாக்கியாவை கடைக்குள்ளே ஓதி பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய தொழிலே பரக்கத்து கிடைக்கும். கடன், கண்ணியமானவர்களே, கடன் உங்களுக்கு ஏற்படாது. அப்படி ஏற்பட்டாலும் அவசரமாக அல்லாஹ் அதை அடைப்பதற்குரிய வழிகளை செய்திருவார். அல்லாஹும்ம க்ஃபினி பிஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பிஃதலிக அம்மன் சிவாக். இந்த துஆவை அதிகமாக ஓதுங்கள். நிச்சயமாக ஒவ்வொரு வியாபாரிகள் கடைபிடிக்க வேண்டிய விடயங்கள் குர்ஆன் சொல்லித் தருகிறது. எனவே என்னுடைய வாழ்க்கையை திருத்துவதற்காக எங்களுக்கு ஒரு முன்மாதிரி தர வந்த குர்ஆன், அந்த முன்மாதிரியை நாங்கள் விட்டுவிட்டால் நிச்சயமாக வேறு எந்த முன்மாதிரிகள் இருக்க போகிறது. நாளைய கியாமத்துடைய நாளில் கேட்கக்கூடிய கேள்விகளை ஒன்றுதான் உங்களுடைய இமாம் உங்களுக்கு வழிகாட்டியாக நாங்கள் நீங்களும் குர்ஆன் சொல்ல இருக்கிறோம். எனவே அதற்கு ஏற்றால் போல் இந்த உலகத்திலே குர்ஆனை நாங்கள் அமைத்துக் கொள்வோம். எனவே வல்லவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனோடு அதிகமாக தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் எங்களை கபூல் செய்வானாக. யா அல்லாஹ், நாளைய கியாமத்துடைய நாளையிலே குர்ஆனை கொண்டு ஒளி பெற்று குர்ஆனை கொண்டு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே நுழையக்கூடிய கூட்டத்தில் எங்களை சேர்த்துக் கொள்வாயா. யா அல்லாஹ், குர்ஆனை சுமந்திருக்கின்ற உலமாக்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக, குர்ஆனை சுமந்திருக்கின்ற ஹஃபலாக்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக, அவர்களுக்காக கணக்கு பார்க்காமல் செலவழிக்கக்கூடிய மக்களாக, அவர்களுக்காக நேரம் துஆ செய்யக்கூடிய மக்களாக, அவருடைய அன்பை பெற்றுக் கொண்ட மக்களாக அல்லாஹ் எங்களை நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ், நாளைய கியாமத்துடைய நாளையிலே நல்லவர்களை விட்டுகளை பிரித்து விடாத யா அல்லாஹ், நல்லவர்களோடு எங்களை சேர்த்து யா அல்லாஹ். எங்களை விட்டு எத்தனையோ மூதாதையர்கள் பிரிந்து விட்டார்கள் யா அல்லாஹ். அவருடைய கபறுகளை சுவர்க்கத்தின் அந்த பூஞ்சோலையாக அந்த கபறுகளை ஆக்கி அனுபவிவாயாக. யா அல்லாஹ், மஸ்ஜிதுக்கு வருவதற்காக கஷ்டப்பட்ட முன்னாள் தனவந்தர்கள், முன்னாள் ஹாஜிகள், நிர்வாகிகள் எத்தனையோ பேர் கபரார்கள் யா அல்லாஹ். அவருடைய கபறுகளை சுவர்க்கத்தின் பூஞ்சோலை ஆக்கி வைப்பாயாக. அவருடைய நல்ல மதத்தனை கபூல் செய்வாயாக. அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அவர்களுக்காக செய்யக்கூடிய எல்லா துஆக்களையும் ஊர் மக்கள் செய்யக்கூடிய எல்லா துஆக்களையும் அவர்களுக்கு சேர்த்து அவர்களுக்கு அருள் புரிவாயாக. யாவது இப்போது நிர்வாகம் செய்யக்கூடிய எல்லா நிர்வாகிகளையும் கபூல் செய்வாயாக. முன்னாள் நிர்வாகிகளை கபூல் செய்வாயாக. இந்த ஊருக்காக பாடுபடக்கூடிய இந்த ஊர் ஜமாஅத்தினர்கள்
இங்கே வந்து புரியக்கூடிய எல்லோரையும் நீ கபூல் செய்திருவாயாக. இந்த பள்ளியிலே கடமை செய்யக்கூடிய உலமாக்கள், முஅஸ்ஸின்கள், பள்ளி ஊழியர்கள் எல்லோரையும் நீ கபூல் செய்திருவாயாக. உனக்கு பொருத்தமானவர்களாக எங்களை நீ ஆக்கி அருள்வாயாக. சக்கராத்துடைய சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு களிமாவை நசிபாக்கிடுவாயாக. யா அல்லாஹ், நாளை மறுமை நாளிலே எங்களை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்